ஹலோ வணக்கம். இது உங்கள் ஜேகே மாஸ்டர். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஸோ என்னடா அப்படி என்ன இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இப்போ ரிவிஷன் எக்ஸாம் வந்து 12th ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு இப்போ கண்டக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ மேக்ஸ் எக்ஸாமுக்கான ப்ரிப்பரேஷன் தான் நம்ம போயிட்டுருக்கு. இப்போ அந்த ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நம்ம சாப்டர் 7 அண்ட் சாப்டர் 8க்கு ஒன் ஷார்ட் வீடியோ வந்து நம்ம வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ தான் அது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா சாப்டர் 7 டாப் டு பாட்டம் வந்து என்னென்ன கான்செப்ட் இருக்குது, அது எப்படிலாம் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி டாப் டு பாட்டம் ஒன் ஷார்ட் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் மேக்ஸ் எக்ஸாமில் மேக்ஸிமம் எப்படி வந்து கொஷின்ஸ் வந்து அலாட் பண்ணலாம் ஃபார் ரிவிஷன் எக்ஸாம் 2 மட்டும்தான் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம். இது மேபி வராமலையும் போகலாம். ஸோ அந்த ப்ரெடிக்ஷனை ஃபர்ஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒன் ஷாட் வீடியோவை ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 21 மார்க்ஸ் இருக்குது. அந்த 1 மார்க் கொஷின் பார்த்திங்கன்னா 20 கொஷின் கொடுத்தாலும் அதில் மேக்ஸிமம் நம்மளுக்கு எவ்வளோ கேட்கலான்னா 1 மார்க்ஸில் 7 to 10 தான் வந்து புக் பேக் கொஷின்ஸாக இருக்கலாம். அண்ட் தென் பேலன்ஸ் 10 வந்து கண்டிப்பாக புக்கின்னா மேக்ஸில் வந்து புக்கின் கேட்குறதுக்கு பதிலாக இந்த தியரம்ஸ்லேருந்து அதே போல் இந்த கான்செப்ட்லேருந்து எப்படி வேணால் அதை மாற்றி கேட்கலாம். ஸோ அதனால் இது ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். 1 மார்க்ஸில் வந்து நம்மளுக்கு மேக்ஸிமம் ஒரு 7லேருந்து 10 மார்க் வந்து புக் பேக்கில் வரும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 7 2 மார்க்ஸ் இருக்குது, 7 3 மார்க்ஸ் இருக்குது, அண்ட் தென் 7 5 மார்க்ஸ். மொத்தம் நம்ம 90 மார்க்ஸ்க்கு எழுத போகிறோம். ஸோ 1 மார்க்ஸ் நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு 2 மார்க் 3 மார்க் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு எதுலேருந்து கவர் பண்ணுவாங்கன்னா இந்த 4 சாப்டர்லையுமே கவர் பண்ணுவாங்க. இந்த 4 சாப்டர்லேயுமே எது வந்து ரொம்ப குட்டி டாபிக்ஸ் இருக்கோ அந்த டாபிக்ஸ் எல்லாமே தான் வந்து ஃபர்ஸ்ட் கவர் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கம்பல்சரி கொஷின் தான் வந்து இருக்கிறதுலே வந்து மிக கொடுமையான விஷயம்னே சொல்லலாம். ஏன்னா அந்த கொஷினில் தான் வந்து உங்களுக்கு செக் பாயிண்ட்டே வைப்பான். ஸோ நிறைய க்ரியேட்டிவ் கொஷின்ஸ் தான் வந்து மேக்ஸிமம் கம்பல்சரி கொஷின்ஸில் அதிக வாய்ப்புகள் இருக்குது. க்ரியேட்டிவ் கொஷின்ஸ் மட்டும்தான் வரும். நான் அடித்து சொல்கிறேன், க்ரியேட்டிவ் கொஷின்ஸ் மட்டும்தான் வரும். அந்த க்ரியேட்டிவ் கொஷின்ஸ் எந்தெந்த சாப்டரில் வரலான்னா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 6th சாப்டர் அண்ட் தென் 7th அண்ட் தென் 5th இந்த 3 சாப்டரில் மட்டும்தான் வந்து க்ரியேட்டிவ் கொஷின்ஸ் வரதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. 8th பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுற மாதிரி கேட்கலாம், மேபி வரலாம். அப்படி வந்தால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுற மாதிரி தான் கேட்பாங்க. ஸோ அதனால் டிஃப்ரென்ஷியேஷன் வந்து கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அது ஆல்ரெடி நீங்கள் 11th படிச்சிருப்பீங்க, அதை கொஞ்சம் ரீகால் பண்ணாலே போதும். நம்ம மேக்ஸிமம் அந்த மாதிரி கேட்டால் அட்டன் பண்ணிடலாம். ரிவிஷன் எக்ஸாம் 2 பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 5 மார்க்கு தான் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஏன்னா 5 மார்க் தான் வந்து ஃபர்ஸ்ட்டு ஏன்னா அதில் 35 மார்க் வந்து 5 மார்க்கில் தான் இருக்குது. ஸோ பாஸ் ஆகணும்னு நினைக்கிறவங்க அட்லீஸ்ட் இப்போ நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா 7 அதாவது நம்ம சாப்டர் 5 அண்ட் தென் சாப்டர் 6 சாப்டர் 7 சாப்டர் 8க்கான இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், மறக்காமல் அந்த வீடியோ போய் பாருங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் சாப்டர் 5ல் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை வந்து பிடிஎஃபாக கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்க்கும் வந்து நான் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், மறக்காமல் போய் அந்த வீடியோவும் பாருங்கள். அப்போ தான் வந்து நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். இப்போது நம்ம வந்து 1 மார்க் பார்த்துட்டோம். 2 மார்க் 3 மார்க்கில் கம்பல்சரி கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு க்ரியேட்டிவாக தான் இருக்கும்னு சொல்லிட்டோம். அதுவும் வந்து எந்தெந்த சாப்டரில் வரதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குன்னா 6 7 5ல் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படியே 8ல் வந்தாலும் நம்மளுக்கு மேக்ஸிமம் டிஃப்ரென்ஷியேஷன் ரிலேட்டட் தான் வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இவ்வளோ தான். நெக்ஸ்ட்டு வந்து 5 மார்க் போயிடலாமே. 5 மார்க்கை பார்த்திங்கன்னா மொத்தம் 7 கொஷின் இருக்குது. 7 கொஷினில் எப்படி வேணால் பிரிக்கலாம். ஸோ இது வந்து என்னோடய ப்ரெடிக்ஷன். இதே வந்து அப்படியே கேட்கலாமா அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ இது வந்து என்னோடய ப்ரெடிக்ஷன். ஸோ இந்த அளவுக்கு இந்த சாப்டரில் இவ்வளோ கொஷின்ஸ் வந்து கேட்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ப்ரெடிக்ஷன் மட்டும்தான். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் கொஷின் பார்த்திங்கன்னா 5th 6th கேட்கலாம், செகண்ட் 7 8 கேட்கலாம், தேர்டு 6 7 கேட்கலாம், 4th 5 8 கேட்கலாம், 5th வந்து 5 7 கேட்கலாம், 6th 5th கேட்கலாம், 7th 7 6 கேட்கலாம். ஸோ சாப்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 2 கொஷின் தான் அதிகமாக கேட்பாங்க. ஏன்னா அதில் இருக்கிறதே வந்து 2 எக்ஸசைஸ் தான். ஸோ ஒரு எக்ஸசைஸ்க்கு ஒன்றுனாலும் உங்களுக்கு வந்து 2 கொஷின் தான் அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் 8th லெசனில் பொறுத்த வரைக்கும் 2 கொஷின். அண்ட் தென் 7th லெசனில் பார்த்திங்கன்னா நிறையா எக்ஸசைசஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு அதில் வந்து 4 to 5 கொஷின்ஸ் கேட்கலாம். 7th சாப்டர் அண்ட் 6th சாப்டரில் தான் வந்து மெஜாரிட்டியாக கேட்பாங்க. ஸோ ஏன்னா 5th 6th கம்பேர் பண்ணும்போது 6th இது வந்து ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதே போல் ரொம்ப பெரிய சாப்டரும் கூட. அதே போல்
7th 8th கம்பேர் பண்ணும்போது, ஏன்னா இது வந்து வால்யூம் 1 அது வால்யூம் 2 அந்த மாதிரி ப்ரெடிக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7th and 6th வந்து மேக்ஸிமம் கேட்பாங்க. ஸோ அதனால் 4 to 5 கொஷின்ஸ் வந்து 7th சாப்டர் அண்ட் 6th சாப்டரில் வரலாம். அண்ட் தென் 5th கொஷின் பார்த்து 5th லெசனில் வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு 4 கொஷின்ஸ் வரதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் 8th சாப்டரை ஃபர்ஸ்ட் கவர் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் வந்து 5th சாப்டர் கவர் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் 7th, அதுக்கப்புறம் 6th இந்த மாதிரி கவர் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து உங்களால் டோட்டல் சிலபஸை வந்து கவர் பண்ணிடலாம். ஸோ அதனால் இந்த அளவுக்கு 5 மார்க் வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக நம்மளால் சென்டம் வாங்க முடியும். இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சென்டம் வாங்கலாம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம 7th 8th சாப்டருக்கான 1 ஷார்ட் வீடியோ பார்க்குறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து 5th and 6th சாப்டருக்கான 1 ஷார்ட் வீடியோ வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். ஸோ வாங்க நம்ம 7th 8th சாப்டருக்கான 1 ஷார்ட் வீடியோவை பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 8th சாப்டர் பார்த்தலாம். ஏன் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே 8th சாப்டர்னா அது வந்து ரொம்ப சின்ன சாப்டர், எக்ஸசைஸ் வந்து 2 எக்ஸசைஸ் தான் இருக்குது. ஸோ அதனால தான் ஃபர்ஸ்ட் இதில் 3 கான்செப்ட் தான் இருக்குது. ஸோ அதனால தான் இந்த ஃபர்ஸ்ட்டு 8th சாப்டர் எடுக்கிறோம். இது ரொம்ப சின்ன சாப்டர், இதை ஃபர்ஸ்ட்டு கவர் பண்ணிடுங்க. ஸோ 8th சாப்டரில் வந்து 3 கான்செப்ட் தான். லீனியர் அப்ராக்சிமேஷன். லீனியர் அப்ராக்சிமேஷனோட ஃபார்முலா என்னென்னா L(x) = f(x0) + f'(x0) into x minus x0. ஸோ நம்ம லீனியர் அப்ராக்சிமேஷன் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சாலே போதும், நீங்கள் செகண்ட் கான்செப்ட்டும் நீங்கள் கவர் பண்ணிடலாம். அதாவது ரிலேட்டிவ் எரர் அண்ட் பர்சன்டேஜ் எரர். ஃபர்ஸ்ட்டு லீனியர் அப்ராக்சிமேஷன் எப்படி கண்டுபிடிக்கணும்னு ஃபஸ்ட்டு தெரியணும். அதுக்கப்புறம் ரிலேட்டிவ் எரருக்கான ஃபார்முலா என்னென்னா ஆக்சுவல் வேல்யூலேருந்து அப்ராக்சிமேஷன் வேல்யூவை மைனஸ் பண்ணி டிவைடட் பை ஆக்சுவல் வேல்யூ. ஸோ இதுதான் ரிலேட்டிவ் எரரை ஃபைன் பண்ணிட்டாலே போதும், பர்சன்டேஜ் எரரை ஃபைன் பண்ணிடலாம். அப்போ பர்சன்டேஜ் எரர்னா என்ன? ரிலேட்டிவ் எரர் இன்ட்டு 100, அவ்வளோதான் பர்சன்டேஜ் எரர். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேர்டு கான்செப்ட் தான் வந்து டிஃப்ரென்ஷியல்ஸுங்கிறது பேசிக்கான ஒரு டிஃப்ரென்ஷியேஷன் தான். இந்த எக்ஸசைஸ் பொறுத்த வரைக்கும் பேசிக்காக தான் இருக்கும் டிஃப்ரென்ஷியேஷன்ஸில். ஸோ அதனால் இது ஒரு ஈஸியஸ்ட் எக்ஸசைஸ்னு சொல்லலாம் இந்த எக்ஸசைஸை பொறுத்த வரைக்கும். ஷியோராக இந்த எக்ஸசைஸ்லேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு 5 மார்க் வரலாம். அதே போல் ரிலேட்டிவ் எரர் அண்ட் பர்சன்டேஜ் எரர்லேருந்து கண்டிப்பாக ஒரு 5 மார்க் கண்டிப்பாக வரும். ஸோ அதனால் இந்த சாப்டரில் இந்த கான்செப்ட்ஸை வந்து நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 7th சாப்டர் போயிடலாம். 7th சாப்டருங்கிறது அப்ளிகேஷன் ஆஃப் டிஃப்ரென்ஷியல் கால்குலஸ். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸில் நம்மளுக்கு ரிலேட்டட் ரேட்ஸ் சம்மந்தமாக நிறைய கொஷின்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ ரிலேட்டட் ரேட்ஸ்லேருந்து கண்டிப்பாக ஒரு 5 மார்க் வரலாம். ஸோ அதுலேருந்து நிறையா 5 மார்க்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸில் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க மறக்காமல் நம்ம சேனலில் இப்போ இந்த லிங்க்கில் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன். ஸோ அந்த லிங்க்கில் போய் பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் அண்ட் நார்மல். ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட்கான ஃபார்முலா என்னென்னா y - b = x - a into dy by dx. நெக்ஸ்ட்டு ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல் என்னென்னா y - b = -1 by dy by dx into x - a. அவ்வளோதான். இந்த 2 ஃபார்முலா வச்சு போடுற மாதிரி நிறைய சம்ஸ் இருக்கும். அது வந்து ஈஸியஸ்ட் சம்ஸ். இதெல்லாம் வந்து 3 மார்க்கில் கேட்குறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் இந்த கொஷின்ஸ், அதாவது இந்த ரிலேட்டட் சம்ஸ் வந்து 3 மார்க்கில் அதிகமாக கேட்பாங்க. ஸோ அதனால் அந்த சம்ஸ் எல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. அண்ட் தென் ஆங்கிள் பிட்வீன் 2 கர்வ்ஸ். ஆங்கிள் பிட்வீன் 2 கர்வ்ஸ்னால் 2 கர்வ் இருக்கும். அந்த 2 கர்வுக்கு இடையில இருக்க அந்த ஆங்கிளை வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஸோ அதுக்கான ஃபார்முலா என்னென்னா tan θ = m1 - m2 divided by 1 + m1 m2. ஸோ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நிறைய சம்ஸ் இருக்குது. ஸோ இதுலேருந்து கண்டிப்பாக ஷியோராக சொல்கிறேன், உண்மையாக ஷியோராக இதுலேருந்து ஒரு 5 மார்க் கொஷின் கண்டிப்பாக வரும். ஸோ இது வந்து ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக். அண்ட் தென் ஆங்கிள் பிட்வீன் 2 கர்வ்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து எல்ஹாபிட்டல் ரூல். எல்ஹாபிட்டல் ரூலுங்கிறது பார்த்திங்கன்னா எப்படி நம்ம இப்போ ஒரு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம், அப்படி அதாவது நம்ம ஃபர்ஸ்ட்டு லிமிட்டை வந்து வேல்யூவாக சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு 0/0 அல்லது ∞/∞ இந்த மாதிரி வந்ததுன்னா ஒரு இன்டிட்டர்மினன்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு லிமிட்டோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணும்போது இன்டிட்டர்மினன்ட் ஃபார்மில் வந்ததுன்னா அப்போ வந்து நம்ம எல்ஹாபிட்டல் ரூலை வந்து யூஸ் பண்ணுவோம். எல்ஹாபிட்டல் ரூலோட ஃபார்முலா என்னென்னா limit x tends to a f(x) = limit x tends to a g(x). இது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் அண்ட் 3 மார்க் கான்செப்ட். இது வந்து கம்பல்சரி 2 மார்க் 3 மார்க்லேயும் கேட்குறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் இந்த மெத்தட் வந்து ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இந்த கான்செப்ட் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்காகவே தான் இருக்கும் இந்த 7th சாப்டரை பொறுத்த வரைக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து மோனோட்டோனிசிட்டி ஆஃப் ஃபங்க்ஷன். மோனோட்டோனிசிட்டி ஆஃப் ஃபங்க்ஷனாக இப்போ f(a) கொடுத்துருப்பாங்க, f(b) கொடுத்துருப்பாங்க. இப்போது f(a)
லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் பினா மோனோடோனிசிட்டி வந்து என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். இதே எஃப் ஆஃப் ஏ வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் பினா டிக்ரீஸிங். இவ்வளோ தான் கான்செப்டே அதில். அதை பொறுத்த வரைக்கும் இது பி வந்து இது கிரேட்டராக இருந்துச்சுன்னா இன்க்ரீஸ் ஆகும், இதே வந்து ஏ வந்து கிரேட்டராக இருந்துச்சுன்னா டிக்ரீஸிங் ஆகும். இவ்வளோ தான் கான்செப்ட். நெக்ஸ்ட்டு வந்து கிரிட்டிக்கல் பாயிண்ட்டுங்கிறது ரொம்ப ஈஸியஸ்ட் டாபிக். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருப்பாங்க, அந்த எஃப் ஆஃப் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம், எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கிறோம். அந்த எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸை வந்து ஈக்குவல் டு 0 பண்ணோம்னா நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூஸ் நிறைய கண்டுபிடிக்கலாம். ஸோ ஒவ்வொரு இது சம்முக்கு பார்த்திங்கன்னா 2 வேல்யூஸ் வரலாம், ஒவ்வொரு சம்முக்கு 3 வேல்யூஸ் வரலாம், அந்த மாதிரி கிரிட்டிக்கல் பாயிண்ட் வரும். நெக்ஸ்ட்டு வந்து அப்சல்யூட் எக்ஸ்ட்ரீமானா என்னென்னா அப்சல்யூட் மினிமம், அப்சல்யூட் எல்லாமே, இது மேக்ஸிமம் எல்லாமே வந்து கண்டுபிடிக்கிறோம். அதை ஃபர்ஸ்ட் எப்படி கண்டுபிடிக்கலான்னா, ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, ஸ்டெப் பை ஸ்டெப் நான் எழுதியிருக்கேன், அது வந்து உங்களுக்கு புரியும். நான் இப்போ சொல்கிற மறுபடியும் உங்களுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் நம்புகிறேன். இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது என்னென்னா, எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருப்பாங்க அண்ட் தென் ஏபி அந்த வேல்யூஸ் கொடுத்துருப்பாங்க. அப்படி கொடுக்கும்போது ஃபர்ஸ்ட் எஃப் ஆஃப் எக்ஸை வந்து செகண்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோம், எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கிறோம். எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ்னால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணது கூட ஈக்குவல் டு 0 கொடுக்குறோம். ஈக்குவல் டு 0 கொடுத்தா தான் கிரிட்டிக்கல் பாயிண்ட் கண்டுபிடிக்க முடியும். அடுத்து கிரிட்டிக்கல் பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டோமா, அந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட்டும் அப்புறம் இந்த ஏபி இருக்குல்ல மேலே, அந்த ஏபியும் வந்து நம்ம எதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம், எஃப் ஆஃப் எக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணும்போது எது வந்து மேக்ஸிமம் கிரேட்டஸ்ட் வேல்யூவாக இருக்கோ அதுதான் வந்து அப்சல்யூட் மேக்ஸிமா, எது வந்து சின்ன வேல்யூவாக இருக்கோ அதுதான் வந்து அப்சல்யூட் மினிமா. இவ்வளோ தான் அப்சல்யூட் எக்ஸ்ட்ரீமாவோட இது. ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம், கொடுத்துருப்பாங்க எஃப் ஆஃப் எக்ஸ் ஏபி கொடுத்துருப்பாங்க. இப்போ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கிறோம், எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0 எழுதுகிறோம். அதுக்கப்புறம் அதுக்கான கிரிட்டிக்கல் பாயிண்ட் எடுக்கிறோம். அந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட்டையும் அந்த ஏபி பாயிண்ட்டையும் வந்து எஃப் ஆஃப் எக்ஸில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு கிரேட்டஸ்ட் வேல்யூ கிடைக்கும், அதுதான் வந்து அப்சல்யூட் மேக்ஸிமா. அண்ட் தென் ஸ்மாலஸ்ட் வேல்யூ கிடைக்கும், அதுதான் அப்சல்யூட் மினிமா. நெக்ஸ்ட்டு வந்து லோக்கல் மேக்ஸிமா அண்ட் லோக்கல் மினிமா. லோக்கல் மேக்ஸிமா லோக்கல் மினிமா கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு இன்னொன்று கண்டுபிடிக்கணும். என்னென்னா இன்டர்வல் ஆஃப் மோனோடோனிசிட்டினா நம்ம என்ன சொன்னோம், பி வந்து கிரேட்டராக இருந்துச்சுன்னா இன்க்ரீஸிங் ஆகும், ஏ வந்து கிரேட்டராக இருந்துச்சுன்னா டிக்ரீஸிங் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தோமா. ஸோ அந்த மாதிரி அதில் இன்டர்வல்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிப்போம். ஃபர்ஸ்ட் இன்டர்வலை கண்டுபிடிச்சிடுறோம். அந்த இன்டர்வலை வச்சு தான் வந்து லோக்கல் மேக்ஸிமா லோக்கல் மினிமா வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும். இப்போ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ இன்டர்வல் நம்ம கண்டுபிடிச்சிடுறோம். இப்போ -2 to 5 அப்படின்னு இருக்குது. இப்போ மைனஸ்லேருந்து பாசிட்டிவ், அதாவது நெகட்டிவ் டு பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா லோக்கல் மினிமம் இருக்கும். இதே பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவாக இருந்துச்சுன்னா லோக்கல் மேக்ஸிமமாக இருக்கும் ஒரு சி பாயிண்டில். இப்போ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து பாசிட்டிவாக இருக்குது, இல்லை ரெண்டுமே வந்து நெகட்டிவாக இருந்துச்சுன்னா நெய்தர் லோக்கல் மினிமம் நார் லோக்கல் மேக்ஸிமம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வந்து கான்கேவிட்டி, கான்வெக்சிட்டி அண்ட் பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன். கான்வெக்சிட்டி அப்படிங்கிறது ரெண்டுமே ஒன்று தான். ஸோ கான்கேவிட்டி அப்புன்னா கான்வெக்சிட்டி டவுன் அந்த மாதிரி மாறி மாறி இருக்கும். ஸோ கான்வெக்சிட்டி பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன்னாலே நம்ம ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிடணும், எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருப்பாங்க, அது எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும், எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸையும் கண்டுபிடிச்சிடணும். இப்போது எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து கிரேட்டர் தென் 0 இருந்துச்சுன்னா கான்கேவிட்டி வந்து அப் ஆகிடும். இதே லெஸ் தென் 0 இருந்துச்சுன்னா கான்கேவிட்டி வந்து டவுன் ஆகிடும். அப்போது இந்த கான்கேவிட்டி அப்புக்கும் கான்கேவிட்டி டவுனுக்கும் இடையில் வந்து ஒரு கிராஃப் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பாயிண்ட்ஸை வச்சு கிராஃப் போடும்போது நம்மளுக்கு வந்து பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இவ்வளோ தான் கான்செப்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்து லாஸ்ட் எக்ஸசைஸ் போயிடலாமா, அப்ளிகேஷன் இன் ஆப்டிமைசேஷன். இது வந்து ஒரு டயக்ராம் பேஸ்டு கொஷின். ஸோ அதனால டயக்ராம் பேஸ்டு கொஷின்ஸ் தான் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின்ஸில் கொடுப்பாங்க. ஸோ அதனால் இந்த கான்செப்ட்லேருந்து கண்டிப்பாக ஒரு 5 மார்க் கொஷின் கண்டிப்பாக வரும். ஃபர்ஸ்ட்டு இது என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். இப்போ கொஷினில் கொடுத்துருக்கிறத படி ஃபர்ஸ்ட் டயக்ராம் வந்து நம்மளாக ஒரு டயக்ராம் அஷ்யூம் பண்ணிக்கிறோம், அங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி. அதுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு எக்ஸ்ப்ரெஷன் நம்ம தான் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம், அந்த டயக்ராம்லேருந்து ஒரு எக்ஸ்ப்ரெஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். அப்புறம் கொடுத்துருக்க கண்டிஷனை வந்து அப்ளை பண்ணுறோம். அந்த கண்டிஷன் அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு இன்டர்வல்ஸ் கிடைக்கும். அந்த இன்டர்வல்ஸை வச்சு ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட் பண்ணணும், இல்லாட்டி செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட், இது ரெண்டில் ஏதோ ஒரு டெஸ்ட் பண்ணி நம்மளுக்கு மேக்ஸிமம் அண்ட் மினிமம் வந்து கண்டுபிடிப்போம். ஸோ இவ்வளோ தான்.
பார்த்தீங்கன்னா சாப்டர் 5 அண்ட் தென் சாப்டர் 6க்கான ஒன் ஷார்ட் வீடியோ வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வரப்போகுது. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. என்ஜாய் ஈச் கிளாஸ் வித் அ ஸ்மைல்.